தாவீதை சுற்றி 600 பேர் கையில கல் எடுக்கிறாங்க. அந்த 600 பேர்ல யாரும் இருந்தார்களாம்? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும். அப்ப இந்த கூட்டத்தில் நல்லவங்க மட்டும் இல்ல, பொல்லாதவன் பேலியாளின் மக்கள்னா துன்மார்க்கத்தில் துணிந்து நடக்கிறவர்கள். தோப்பினி பிணைகாச எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பேலியாளின் மக்கள். ஒரு தெய்வ பயம் கிடையாது, துன்மார்க்கத்தில் துணிகிறான். அப்ப இந்த 600 பேர் கையில கல் எடுக்கிறாங்கல்ல, 600 பேரும் என்ன பேசிக் கொண்டார்கள்னா, இவன் தான் காரணம், இவனாலதான் இவளாலதான் என்று சொல்லி கையில கல்லை எடுக்கும் போது தாவீது அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசல. நான் பேச வேண்டிய இடம் மனிதர்களுடைய சமூகம் அல்ல, நான் பேச வேண்டிய இடம் என்னோடு பேசுகிறவரின் சமூகம். இந்த இடத்துல வார்த்தை ஒன்னெல்லாம் என் கூட வச்ச மாதிரி, நீ வந்த உன்னுடைய ஆரம்பம் எனக்கு தெரியாதா? நீ கடன்பட்ட அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. உன்னை என் கூட கூட்டினதுக்கு உனக்கு நான் போய் ஹெல்ப் பண்ண போனேன் பாரு. எந்த வார்த்தையும் விளம்பவில்லை. தாவீது சொல்றேன், நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன். என்னுடைய அமைதியை பார்த்து என் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன வாயில நாக்கு இல்லையா, என்ன பேச்ச காணும்? நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன். ஏன்னா நான் இப்பொழுது எந்த காலத்தில் இருக்கிறேன் என்றால், நெருக்கத்தின் காலத்தில் இருக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு ஒரு தேவ பிள்ளையனுடைய கிரியை என்பது ரொம்ப முக்கியமானது. நான் மௌனமாகி, ஏன்னா இந்த இடத்துல தாவீது ஒரு வார்த்தை விட்டிருந்தா கூட அந்த வார்த்தை தான் பேச்சு பொருளாகும். 600 பேர் பேசுகிற வார்த்தைகள் விஷயமாகாது. அழைக்கப்பட்டவன் பேசுகிற வார்த்தை விஷயமாகும். நீங்க உங்க ஃபேமிலியே அதுக்கு சாட்சியா இருக்கும். உங்களுக்கு நிறைய பேசியிருப்பாங்க, ஆனா அந்த வழியில நீங்க பேசுற ஒரு வார்த்தை உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லப்படும். இவன் எனக்கு கை தூக்க சொல்லணும்னு தோணுது, வீட்டுல போய் கை தூக்கிக்கோங்க. இவன் இப்படி பேசிட்டா, இவன் இப்படி பேசிட்டா, இவன் இப்படி பேசிட்டா, இவன் இப்படி பேசிட்டா, புரியல நமக்கு. அவங்கள பேசினாங்கல்ல, இது நம்முடைய வாதம். அழைக்கப்பட்டவன், அவன் கையில காசு இல்லைனாலும் தரிசனம் உள்ள யோசேப்பு குழியில கிடந்தாலும் அவனுக்கு 20 வெள்ளி காசு மதிப்பு உண்டு. தரிசனம் உள்ளவன் குழியில கிடந்தாலும் அவனுக்கு விலை உண்டு. ஆமென் ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி எத்தனை சொல்லுவான்? தரிசனம் உள்ளவன், நான் அழைக்கப்பட்டவன். அவன் குழியில கிடந்தாலும், குழியில கிடந்து என்ன அவனால ஒரு டீ வாங்கி குடிக்க முடியுமா? விலை நிர்ணயிக்காங்க பாருங்க, 20 வெள்ளி காசு. ஜீசஸ் தரிசனம் உள்ளவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஊமையானாகி, ஏன்னா 600 பேர் பேசுற பேச்சு பேச்சு பொருள் ஆகாது. அழைக்கப்பட்டவன் பேசுற பேச்சு பேச்சு பொருள் ஆகும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 22வது அதிகாரம் 15வது வசனத்துல, அப்பொழுது பரிசேயர் போய், அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி. யோசேப்பு, அவன் சாத்தானுடைய பிளான்ல ஒண்ணு என்ன தெரியுமா? இவனை பேச வச்சு அகப்படுத்தணும், இவளை பேச வச்சு அகப்படுத்தணும். ஆமா, பேசட்டும். சிலர் வந்து கேட்பாங்க, என்ன பிரதர் என்னாச்சு, என்ன இப்படி? இவங்கள்ட்ட தானேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு வார்த்தை வழியில விட்டுருவோம். ஆமே, தாவீது ஒருத்தன்ட்ட நீ ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லும் போது ஏபோத்தை கொண்டு வந்துட்டான். பரவாயில்லப்ப, நீயாவது கொண்டு வந்து, என் கூட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க, ஒன்னும் சொல்லல. பேச்சிலே அகப்படுத்தும்படி, பேச்சிலே அகப்படுத்தும்படி. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றாரு, என் வாய்க்கு. நம்ம ஜெபம் என்ன? ஆண்டவரே, அவ வாய் அடங்க, ஆண்டவரே, இவன் வாய்
தாவீது எப்படி ஜெபம் பண்றார்? என் வாயாடைங்க ஆண்டவரே, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே. அடுத்து நான் என்ன நான் பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசிட்டு சொல்ற நிறைய வார்த்தை என்ன தெரியுமா? தெரியாம. அதாவது நம்மளை யாராவது பேசுனா அது தெரிஞ்சு பேசுனது, நம்ம யாரையாவது பேசுனா என்ன நம்மள. ஆமே, கரெக்டு தானே? அது நான் ஏதோ கோபத்தில் அப்படி பேசிட்டேன். அப்ப அவங்க பேசுறது எனக்கு தெரியும், அவங்க அதை பேசுறதுக்காகவே தான் வந்தாங்க. அவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா வேணும்னே செஞ்சது. நம்ம ஏதாவது செஞ்சுட்டா தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி நைட்டு 2 சப்பாத்தி வாங்கி சாப்பிட்ட ஆட்களையெல்லாம் எனக்கு தெரியும். ஆமே, சப்பாத்தி சாப்பிட்டுட்டு டீ வேணுமா, சுகர் கம்மியா, ஆளு யாருக்கு வாழவே பிடிக்கல ஒரு கல்யாணம் விட்டு விட மாட்டாங்க. வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாழையிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது. தன் சொந்த மாம்சத்தை இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, நான் நலமும் பேசாம அமைதியா இருந்தேன், அதனால எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லல, என் துக்கம் அதிகமாச்சு. நெருக்கத்தில் நம் அமைதி நமக்கு வலியை கொடுத்தாலும் அந்த அமைதி கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆமென். நெருக்கத்தில் நம் அமைதி நமக்கு வலியை கொடுத்தாலும் அந்த அமைதி நம் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும் அல்லது வெளிப்படுத்தும். அதனால இந்த இடத்துல தான் ஒரு மனுஷன் பதறி போவான். 106வது சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாயெடுத்தாலே முறுமுறுப்பு. அது நடுவில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 32-33 வசனங்களிலே மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் எப்படி மோசேக்கு பொல்லாப்பு வந்துச்சு? 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. மோசே வேணும்னு பேசல. இந்த 6 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவனை விசனப்படுத்திட்டே இருப்பாங்க. டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டத்துல மோசையே பேச ஆரம்பிச்சிட்டார். பதறி பேசுறார். ஆண்டவரே, உங்க கண்ணுல எனக்கு கிருபை கிடைச்சுன்னா இப்ப என்ன எடுத்துருங்க. மோசையே பேச ஆரம்பிச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது மோசைக்கும் என்ன வந்துச்சு? பொல்லாப்பு வந்துச்சு. அப்ப அந்த இடத்துல போய் என் நியாயத்தை வைக்க முடியுமா? ஆண்டவர் அவங்க என்ன விசனப்படுத்துறோ, நான் என் நியாயத்தை வச்சா கர்த்தர் அவருடைய கிருபையை வைப்பார். நான் உன்ட்ட என்ன பேசுறேன்? நான் உன்ட்ட எப்படி இருக்கிறேன்? ஏன் ஒரு தேவ பிள்ளையினுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம்னா, அவர்களுக்கு தேவன் பாராட்டின கிருபை என்பது மற்றவர்களுக்கு கொடுத்தது போல் அல்ல. மற்றவர்களுக்கு செய்தது போல் அல்ல மோசே நான் உனக்கு செய்யறது. ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியம் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனா மோசே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் போட்டாச்சு, தூக்கி நைல் நதியில போடணும்னு. நான் ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்துறேன் மோசே. எந்த இடத்துல இருந்து நீ அழிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த இடத்துல நான் உன்னை 40 வயசு வரை வாழ வைத்தேனா. நான் உனக்கு பாராட்டின கிருபை சாதாரணமான கிருபையா? ஆமென். யார் சமூகத்திலிருந்து நீ துரத்தப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தி இத்தனை ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தேனா, நான் உனக்கு பாராட்டின கிருபை என்பது சாதாரணமான கிருபையா? மோசே அவங்க பேசணும், நீ பேசக்கூடாது. அந்த இடத்துல எனக்கு அவ்வளவு வலியில பேசினேன். மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. எதனால? அவன் பதறி பேசினான். அதாவது பேசணும்னு நினைக்கல, பேச வச்சுட்டாங்க. சிலர் நம்மளை என்ன செய்வாங்க அப்படின்னா பேச வச்சிருவாங்க. மனம் பதறி பேசிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவரே,
அமைதியா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுகிறார். 2வது அதிகாரத்தில் தேவன் அவரை நிற்க வைத்து ஒரு புஸ்தக சுருளை காண்பிக்கிறார். 3வது அதிகாரத்தில் இதை புசின்னு புசிக்க கொடுக்கிறார். குடலை, வயிற்றை தன்னை முழுவதும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையினால் நிரப்புகிறார். வார்த்தையினால் அவன் நிரப்பப்பட்ட பிறகு கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 26வது வசனத்திலே, நான் உன் நாவை உன் மேல் வாயோட ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய். இங்கே எசேக்கியேல் பேசாததுக்கு காரணம் அவனிடத்தில் வார்த்தை இல்லாததினால் அல்ல, கர்த்தர் பேச விடாது. நம்ம வார்த்தை இல்லைன்னா கடன் வாங்கியாவது. பிலாத்துக்கு முன்பதாக இயேசு அமைதியா இருந்தது அவரிடத்தில் பதில் இல்லாததினால் அல்ல, பிதா அமைதியாக்கினதுனால. அமைதியாக்கிட்டார். எனக்கு அந்த அமைதியை தாங்காண்டவர். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி. நான் அமைதியா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என் துக்கம் அதிகரிக்கும். அவங்க பேசிட்டே இருப்பாங்களா, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கணுமா? துக்கம் அதிகரிக்கும். ஆனால் அந்த துக்கம் தற்காலிக துக்கம். நாம் பேசுறதுனால வருகிற துக்கம் அது நெடுநாள் துக்கம். அவ்வளவு பேர் பேசினாங்களே, யார் பேரையாவது கர்த்தர் எழுதினாரா? மோசே பேசின எழுதிட்டார். அவன் பதறி பேசினான். அவரால் தாங்க முடியாது. ஆரோன் என்ன பேசுறான், மிரியாம் என்ன பேசுறான், இது அல்ல. சாயலை காண்கிற மோசே என்ன பேசுகிறான். அவன் மிகவும் நெருக்கப்படுகிற காலத்துல நம்ம என்ன பேசுவோம், இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. மோசையே விதிவிலக்கு கிடையாதுன்னு நம்ம எல்லாம் என்ன மாத்திரம். நம்ம நல்லா பேசிட்டு, அதாவது இந்த வலியில பேசுவோம் தெரியுமா? வலி மாறினதுக்கு அப்புறம் நம்ம அப்படி பேசுனதுல பாதி வார்த்தை பேசணும் நம்ம சம்மதிக்கவே மாட்டோம். ஒரே ஒரு ஆமேன் வருது. ஏன்னா நீங்க சம்மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் அப்படி பேசுறேன், எப்ப பேசுறேன், ஏத்துக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, அது நம்ம நிறைய வார்த்தை பேசணும்னு பேசல. சுத்தி இருக்கிறவங்க ஆவி என்ன பண்ணுவாங்க? விசனப்படுத்திட்டே இருப்பாங்க. ஏதாவது அவங்க செய்கை நம்மளை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த மிகவும் நெருக்கப்படுகிற நேரத்துல தாவீது வாயை திறக்கிறான். இப்ப பேசணும் பார்த்தா ஏமாத்தை கொண்டு வா அப்படிங்கிறான். இதுக்கு மேல என்னால தாக்க முடியும். எனக்கு பேசணும், எனக்கு ஏமாத்தை கொண்டு வா. இதுக்கு மேல இருந்தா நான் ஏதாவது சில சொல்லுவாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி நான் ஏதாவது கேட்டுருவேன். நான் ஏதாவது இங்க வருது, நான் என்ன கேட்பேன்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டு எங்க நெருக்கம் மாற மாட்டேங்குது. எனக்கு தேவன் பாராட்டின கிருபை பெரியதுன்னு சொல்றவங்க, அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருல நம்ம கிட்ட. மல்கியா 3 கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமா இதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல, வெளியே அவ்வளவு பேசிட்டு உள்ள வந்துட்டு சேனைகளில் ஆண்டவர் சொல்ற, என்னெல்லாம் பேசணும், நாங்க எங்க பேசணும்? ஆண்டவர் என்ன பேசணும்? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அடுத்த வருஷம் 14வது வசனம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறது. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? நம்ம இப்படி பயந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமா வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? உள்ள வந்துட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன்.
வெளியே போய் நம்ம இப்படி எல்லாத்தையும் சினிமா பார்க்காம இருந்து, மற்றவர்கள் போகிற வழியில போகாம இருந்து, கர்த்தரை பரிசுத்தத்தோடு சேவிக்கிறதுனால நம்ம என்ன, நீ இவ்வளோ நாள் பயங்கரமா பிள்ளைங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு, நீ இவ்வளோ நாள் சினிமாலாம் தேட்டருக்கெல்லாம் வராமல் இருந்தில்ல, உனக்கு என்ன கிடைச்சி? மார்க் கிடைச்சா? உடனே ஆமாம்ல, கரெக்டு தானே. தேவனை சேவிப்பது வருது, இதெல்லாம் ஆண்டவருக்கு வந்து வலிக்குது. நீ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுறேங்கிறார். எனக்கு விரோதமான பேசுற பேச்சுக்கள் கடினமா. நான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து வலியில பேசுறது, அந்த ஒரு வெறுப்புல. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு? பர்பஸா வெறுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னன்னா, சில காரியங்கள் எனக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது. நான் இத்தனை காலம் இந்த வனாந்தரத்தில் நடந்துக்கிறது என்ன, எனக்கு டெய்லி இந்த மண்ணாதான், டெய்லி இவ்வளவு தான், டெய்லி இவ்வளவு தான். ஒரு படி அளந்து தரார், ஒரு படி அளந்து தரார். ஆனா அவங்களுக்கு தெரியவில்லை, நான் கொஞ்சம் சகித்த அந்த கானானின் நன்மையை நான் சுதந்திரிக்க போகிறது. அப்படி வெறுக்கிறாங்க. அடுத்த வார்த்தை பாருங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படி. இது என்னன்னா, இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்றது. சர்ச்சுக்கு வராதவன் நல்லா இருக்கிறான், சர்ச்சுக்கு போறேன் நான் வந்து. தேவன் யாருன்னு கேட்கிறவன் நல்லா இருக்கிற ஊழியத்துக்கு அர்ப்பணித்த நான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன். அவர்கள் தேவனை பரீட்சிக்கிறார்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஏதாவது திரும்பினா எனக்கு தலையிலே அடி விழுது. கர்த்தர் சொல்லுகிறார் 16வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். இங்க வந்துட்டு எனக்கு வேறொரு ஆசையிலன்னு பாடினதையும் கேட்பார். வீட்டில் போய் எனக்கு ஏன் இன்னும் இந்த சாரி வாங்கி தரல அப்படி சொல்றதையும் கேட்பார். கேட்டுட்டு ஆண்டவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? தெரியாம கேட்டுட்டேன். ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் நீங்க எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. இயேசு தம்மை என்ன செய்யல? வெளிப்படுத்தல. வெளிப்படுத்தியிருந்தா என்ன இருக்கும்? இயேசு ஃபர்ஸ்டே வெளிப்படுத்தியிருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? க்ளோரி, ஹalleluya. ஆண்டவர் கொஞ்சம் வெளிப்படுத்தாம இருந்தோன்னா, ஒருத்தரை நம்பி இருந்தோம், அவர் இப்படி ஆயிட்டாரு. ஆண்டவர் கொஞ்ச நேரம் கேட்டு கேட்டு பார்த்தா, இனி நான் வெளிப்படுத்தலைன்னா வேற ஏதாவது. மரியாள் அப்படி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? தோட்டக்காரரே, ஆண்டவர் பார்த்தார், இன்னும் நான் வெளிப்படுத்தலைன்னு அடுத்தது வேற ஏதாவது. மரியாளே அப்படின்னாள். ஆண்டவரே, ஆண்டவர் சில இடத்துல அப்படி சைலண்டாக வெளிப்படுத்தாம கேட்டுட்டு இருப்பார். ஆமே, நம்ம வீட்டில் ஃப்ரெண்டு எல்லாம் தனியாக ஒரு சேரில் உட்காந்துருந்து என்ன ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் பக்கத்து சேரில் வந்து உட்காந்துருந்து இவன் என்ன பேசுகிறான் கேட்டுட்டு ஓங்க ஒன்று கொடுக்கலான்னு வரோம். என்ன அங்கே வந்து என்ன பேசிட்டு இருந்த? சர்ச்சில் வந்து ஓடுகிறே என் மணவாளன் இயேசு ராஜாவை. வீட்டில் வந்து உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிற? நான் சொல்றது இடிக்குதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஹல்லேலூயா. 40 வருஷம் அந்த போன வருஷம் கடைசி சண்டே ஆராதனையில் இந்த வார்த்தையை சொன்னேன் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு சுமந்து கொண்டு வந்தாராம். அப்ப நம்ம முறுமுறுக்கிறதெல்லாம் எங்க படுத்துட்டு? தோல்ல படுத்துட்டு. அவருக்கு மட்டும் இது தெரியாமேன்னு சொல்லிட்டு அவர் காதிலே சொல்றது, அவர்கிட்ட மட்டும் இத சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அவர் காதிலே சொல்றது. ஆண்டவருடைய தூக்கி போடலான்னு வரோம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல. அந்த 600 பேர் பேசினாங்க, அதை நீங்க கேட்கல. ஆண்டவரே பாரு, நான் உன்னை அழைக்கும் போது நீ தனியா தான் இருந்த. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற 600 பேர் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நான் உன் கூட நாளைக்கு இருப்பேன், உலகத்தின் முடிவு வரையந்த சகல நாட்களில். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 5வது அதிகாரம் 2வது வசனத்துல, பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையையும்
பேசாமலும் இரு. நம்ம துணிகரமாய் பேசுறது குறைவானாலும் இதுல அடி வாங்கிரும். எதுல? இந்த ஏன்னா மோசே, அதாவது கர்த்தரே சர்டிபிகேட் கொடுக்கிறார், மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். நமக்கு அந்த குணத்துக்கும் சாந்த குணம் உள்ளவனே பதறி பேசுறான்னா நம்ம அப்ப இந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியம். அப்ப இது கிறிஸ்து மூலமாய் உண்டானது, கிருபை கிறிஸ்து மூலமாய். அப்ப அந்த இடத்துல தான் நானே ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே என்னை யாராவது பேசின என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது ஆண்டவரே. ஆமென். என் வாய்க்கு காவல் வைங்க, காவல் வைங்க. ஆமென். நான் பேசுறேன் ஆண்டவரே, நான் பேசினதை நான் ஒரு விஷயமாவே எடுக்க மாட்டேங்கிறேன். ஆனா பைபிள் சொல்லுகிற அது ஒரு பெரிய விஷயமாயிரும். பார்த்துக்கோ, மோசைக்கு என்ன வந்துச்சா? மோசே எங்க எகிப்தின் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ன பண்ணுவதை விரும்பினானா? இல்ல. எகிப்தின் பொக்கிஷத்தை விரும்பினானா? இல்ல. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விரும்பினானா? இல்ல. இவைகளின் நிமித்தம் அல்ல மோசைக்கு பொல்லாப்பு வந்தது, மனம் பதறி பேசினதுனால. பார்வோனுடைய குமாரத்தின் உலக அடையாளத்தை விரும்பினான், எகிப்தின் பொக்கிஷ உலக நன்மைகளை வெறுத்தான், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்துட்டான். ஆனா மனம் பதறி பேசினது பெரிய இஷ்யூ ஆச்சு தேவ சமூகத்தில். ஒரு வார்த்தையாவது யோபுவை வாயை திறந்து ஆண்டவருக்கு எதிராக பேச வைக்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம். சாத்தான் தேவ சமூகத்தில் என்ன சொல்லுகிறான்? உங்களை தூஷிக்கிறானா? நீங்க மட்டும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கை வைத்தா 1:11 ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். 2:5 நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். அப்ப சாத்தானுடைய யோசனை என்ன தெரியுமா? பேச்சில அகப்படுத்தணும். ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சதுன்னா இப்படி ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துடணும். இப்ப அவன் தேவசமத்தில் சொல்லி பார்த்து என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறான். இல்ல, அடுத்து மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? அடுத்த வார்த்தை, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இது யார் சொன்னது? தேவசமத்தில் யார் சொன்னது? அதே வேட இப்போ கூட இருக்கிற நெருங்கின உறவை வச்சு சொல்ல வைக்கிறான். இதுதான் பிசாசின் தந்திரம். இந்த இடத்துல ஏன் வேற வார்த்தைகளே கிடைக்காதா யோபுவின் மனைவிக்கு? வேற வார்த்தையே கிடைக்காதா யோபுவின் மனைவிக்கு? பைபிள் எவ்வளவு சத்தியத்தை வெளியே காட்டுது தெரியுமா? சில வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும்படிக்கு, நம்மை அவருடைய வழியை விட்டு விலகும்படிக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் அவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவர்கள் வாயில இந்த வார்த்தையை போட்டு பேச வைக்கிறோம். அதனாலதான் நம்ம உடனே அந்த வார்த்தையை வைத்து மட்டும் யோபுவின் மனைவியை பகைத்திருந்தால் கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதத்தை யோபு பெற்றிருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் 2 கொடுத்தார், 1 தவிர. ஆமென். ஒருவேளை அன்னைக்கு வேடிக்கை ஒருத்தட்ட சொன்னேன். ஒருத்தன் கேட்டான், ஏன் இப்படி எல்லாத்தையும் 2 கொடுத்து மனைவியை மட்டும் கொடுக்கல? யோபு சொல்லியிருப்பார், நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை வந்தா முந்தியாவது ஒரு ஆள் சொல்லி கேட்டு சகிச்சாச்சு, அதுக்கப்புறம் 2 பேரும் என்னாலையும் எல்லாத்தையும். ஏன் நாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அவன் ஜீவனை மட்டும், அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. யார்கிட்ட சொல்றார்? மீதி எல்லாத்தையும் என்ன வேணும் படி, ஆனா பிராணனை. அப்போ யோபுவின் பிராணன் என்று கர்த்தர் சொல்லும் போது அந்த இடத்துல கர்த்தர் யோபுவையும்
யோபுவின் மனைவியையும் சேர்த்து தான் பார்க்கிறான். இவர்கள் இரண்டு அல்ல. ஆமே, பரலோகம் இப்படிதான் பார்க்குது. வேற வழி இல்லை, இதுதான். கை பிடிச்சா வேற வழியே இல்லை. இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலான்னு போடுவாங்க, இங்க அது கிடையாது. ஆமே, ஆதாம் தூங்கி எழுமனது ஏவாள். பழம் சாப்பிட்டது ஆதம் நினைச்சிருப்பார், தெரியாம தூங்கிட்டேன். சரி, இன்னொருக்கா தூங்கி பார்ப்போம். அடுத்த ஏவாள் வந்தாச்சு, பீவாளோ சீவாளோ வாராங்களா பாப்போம். எங்க இல்ல, இவளின் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம், ஒரே ஜீவன், ஒரே ஜீவன். ஆனா அந்த ஜீவனையும் சாத்தான் பயன்படுத்துவான். தேவ சமூகத்தில் சாத்தான் பேசின வார்த்தை இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன வேர்ட்? அவன் தேவனை தூஷிக்கானப்பார். இவன் தூஷிக்காததும், அவன் யார் வீக்கா இருக்கிறான் இந்த வீட்டில்? யோபுவினுடைய மனைவி வீக்கா இருக்கிறா. அவளை வச்சு அதே பேர், நீ தேவனை தூஷித்து. ஆமே, உறவுகள் சில நேரத்தில் உறவுகளை சாத்தான் பயன்படுத்தும் போது பதறிடாதீங்க. யோபுவை பார்த்து இப்படி சொல்லும் போது 10வது வசனத்தில் யோபு பேசுகிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். பைத்தியக்காரின்னு என்ன பேசுறோன்னு தெரியாது. நீ தெரியாம பேசுற. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப உத்தமனை சத்துரு எதுல பாவம் செய்ய வைக்கிறதுல ரொம்ப டார்கெட் பண்ணுவான் தெரியுமா? உதட்டுனால. அப்ப மிகவும் நெருக்கப்படுகிற காலத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு அமைதி ரொம்ப தேவை. தனியா போயிருங்க இந்த இடத்துல இருந்து. நான் அதான் ஏபோத்தை கொண்டு வர சொல்லி தாவீது தனியா போயிட்டாரு. நான் இந்த கூட்டத்தில் இருந்து என் ஆவியை விசனப்படுத்திடுவாங்க, நான் பேசிடுவேன். தனியா போயிட்டாரு. ஒரு தேவ பிள்ளைக்கு இது ரொம்ப தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நம்முடைய சுதந்திரம் சத்துரு கையில இருக்க கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சபையில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்கிறவர்களுக்கும் நமக்கு ஒரு வருஷம் ஒரு வாக்குத்தத்தம். அப்படி அல்ல. இந்த வார்த்தையை மனதார இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் விதைக்கிறேன். உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் அது சத்துருவின் கையில் இருந்தா இந்த ஆண்டு கர்த்தர் திருப்பிக் கொள்ளும்படி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அமைதி. இரண்டாவது ஒரு காரியம், நான் இந்த 2 காரியத்தை சொல்லி செபிக்க விரும்ப. 142 சங்கீதம் 142 மிகவும் நெருக்கப்படுகிற காலத்தில் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன். அமைதியா இருந்தது யாருக்கு முன்னாடி? மனுஷர் முன்னாடி. இதுல குழம்பிடக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட வந்து இருக்க கூடாது. சிலர் அதாவது வெளியே நிறைய பேசிட்டோம்னா ஆண்டவர் சமூகத்தில் பேசுறதுக்கு நமக்கு ஒண்ணு இருக்காது. ஆண்டவர்கிட்ட நிறைய பேசிட்டோம்னா வெளியே பேசுறதுக்கு ஒண்ணும். நிறைய பேருக்கு ஏன் ஜெபம் ஓடல? வேற நிறைய வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால. ஊர்ல ஒரு வழக்க சொல்லணும்ல, வண்டியா கதைய வண்டி எத்தனை வண்டி ஓட்டியாச்சு. எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஜெபம் எப்படி ஓடும்? நான் வெளியே அமைதியா என்னை சுத்தி விசாரிக்க 4 பேர் வரும்போது 4 பேர் ஒரே எண்ணத்தோட வருவாங்களா தெரியாது. இங்க யோபு மனைவிட்டு அமைதியாயிட்டாரு, நண்பர்கள்ட்ட வாயை திறந்துட்டாரு. அதனாலதான் கடைசியில அப்படின்ட்டார் யோபு. ஆமென். சில இடத்துல நம்ம வந்து வாயெல்லாம் அடக்கி வச்சிருவோம். ஆனா சில இடத்துல போனா சிலர் வந்து சிங்கத்தின் வாயை கிழித்து ஆட்டுக்குட்டி எடுக்கிறது மாதிரி நம்ம வாயை பிளப்பாங்க. சிலர் வந்து
அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பேசிடுவாங்க. மெதுவா நோண்டி 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 வந்து 7 நாள் அமைதியா இருந்து அழுதாங்க யோபு நண்பர்கள். அப்படியே போனாங்கன்னா பிரச்சனையே இல்லை. 8வது நாள் யோபுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். போக மாட்டாங்களே. சில கிருபை பெற்றவங்க எரிரத்தியில 1 லிட்டர் எண்ணெய் ஊத்தாம அப்படியே சிலர் வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சில பார்த்துருக்கீங்களா, நம்ம அப்பதான் அழுது முடிச்சிருப்போம், வந்து அழுவாங்க. எது வரைக்கும் தெரியுமா? நம்மளை அழ வைக்கிறது வரைக்கும். நம்ம அழ ஸ்டார்ட் பண்ணதும் டைம் ஆச்சு சிஸ்டர், நான் அப்புறம் வரட்டுமா, அப்புறம் எப்போ திருப்பி நம்ம அழுகை எப்போ நிறுத்துவோமோ. அறிக்கையிட்டான், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை யாரால நான் நெருக்கப்படுகிறேன், ஏன் நெருக்கப்படுறேன். சங்கீதங்களை தாவீது சொல்லிட்டே இருப்பார். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டா வெளியே அமைதியா இருக்கலாம். வெளியே அறிக்கையிட்டா ஆண்டவர் சமத்துல அறிக்கையிட முடியாது. 142 தாவீது சொல்றார் பாருங்க, நான் வாசிக்கிறேன் 3 முதல். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள், வலது முறமாய் பாருங்கப்பா, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. 600 பேர் இருக்கிறாங்க, எனக்கு அடைக்கலமே இல்லை. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க என்னை சுத்தி இருக்கிறவங்களை பாருங்க ஆண்டவரே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை தான் பார்க்குறாங்க. என்னை அறிவார், அறிக்கை செய்கிறார் பாருங்க ஆண்டவர்கிட்ட. எங்கிருந்து சொல்றார் தெரியுமா? அந்த டைட்டில் பாருங்க, தாவீது கெபியில் இருக்கும்போது. யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை, உட்கார்ந்து இருந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். கடந்த நாளில் ஒரு வாலிப பிள்ளை சொல்றா, எனக்கு ஏசப்பாட்ட பேசணும்னு சொல்லிட்டு சும்மா போன் எடுத்து வச்சு, ஹலோ ஏசப்பா எப்படி இருக்கீங்க, ஆமென் பேசிட்டே இருக்கிறது. ஆண்டவர் நல்ல ரசிப்பாருங்க. சூலேமித்தியால் தூங்குறத பார்த்து எருசலேம் குமாரத்திகள்கிட்ட சொல்ற, டிஸ்டர்ப் பண்ணிராத. ஏன்னா அவர் தூங்குறது, அவர் சர்ச்சில் தூங்குறது கிடையாது. அவன் உடனே அப்ப ஆண்டவர் ரசிக்கிறாரா? ரைட், அவருக்கு சர்ச்சில். ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய இளைப்பாறுதலை கர்த்தர், அதனாலதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அது இளைப்பாறுதல். அவருடைய படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் ஆசையாய் படைத்தவர் ரசிக்கிறார். ஆமென். தாவீது கெபியில இருந்து பேசிட்டே இருக்கிறார், அறிக்கை பண்றார். பாருங்க, யாராவது இருக்கிறாங்களா எனக்கு? உங்களுக்கு என்னெல்லாம் இருதயத்தில் இருக்குதோ சொல்லிருங்க. ஆமென். நெருக்கத்தின் காலத்தில் எப்படி இருக்கணும்? முதல்ல 2வது அறிக்கையிடணும். அறிக்கையிடணும் மனம் திறந்து. நீங்க கெபியிலேருந்து அறிக்கை இட்டுட்டு வெளியே வந்ததும் தாவீது மற்றவர்கள்ட்ட என்ன சொல்லிப்பான் தெரியுமா? எல்லாம் வாங்க போலாம். எங்க போலாம்? போய் பிடிக்க போலாம். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல உன் மனசுல எதையுமே வச்சிட்டு இருக்க கூடாது. பேசிட்டு எனக்கு அந்த பிரேயர் வராது. பிரேயர்னா என்னங்க? பிரேயர்னா என்னங்க? ஆமென். கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கர்த்தர் ஆகாரத்தை ப்ரிப்பேர். காக்கா எப்படி ஜெபம் பண்ணும்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதுக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி ஜெபம் பண்ணாலும் நம்ம காதுல ஒரே மாதிரி. சில நேரத்தில் நம்ம ஜெபங்கள் கூட நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க அப்படிதான். எப்பவும் இவங்களுக்கு ஒரே ஜெபம், ஒரே வார்த்தை. ஆனால் அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். நான் இப்படி பார்க்குறேன், நான் ஏன் பார்க்குறேன்னு அவருக்கு தான் தெரியும். எனக்கு அப்படி பெருமூச்சு வருது, நான் ஏன் இந்த பெருமூச்சு வருதுன்னு அவருக்கு தான் தெரியும். என்ற முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் விழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின்
குமிழி நீரையும். நான் அமைதியா இருக்கிறேன்னா ஏன் அமைதியா இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். நான் தள்ளி போறேன்னா ஏன் தள்ளி போறேன்னு அவருக்கு தெரியும். ஆமென். இங்கே தாவீது இருந்து அறிக்கையிட்டது அரண்மனையில் அல்ல, ஆலயத்தில் அல்ல, கெபில. என்ன அதன் அர்த்தம்? நீ இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் நீ பேசுறத கேட்கறதுக்கு அவர் வருவார். ஆமே. உன் சத்தம் அவர் காதுகள்ல போயட்டும். ஆமே ஆமே ஆமே. சூழ்நிலை எதுவானாலும் ஆமே அங்கிருந்து பேசின அவருக்கு கேட்கும். அல்லேலூயா. அறிக்கையிட்டான். மூன்றாவது ஒரு காரியம் 18வது சங்கீதம் 6வது வசனம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கத்துறது, கண்ணீர் வடிக்கிறது, கெஞ்சுறது. நெருக்கத்தின் காலத்தில் செய்ய வேண்டிய 3 காரியத்தை சொல்லுங்க. அமைதியா இருக்கிறது, அறிக்கை பண்றது, அபயமிடுறது. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? வெளியே அமைதியாயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டீங்களா? வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டீங்களா? கொட்டிட்டு இரக்கத்துக்காய் கெஞ்சுங்க. ஆமென். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் கத்தணும். அந்த நேரத்தில், ஏன்னா நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விசாலம் தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு அழ முடியுமோ அழுங்க. ஆமென். எவ்வளவு. அதான் நான் யாக்கோபு பாருங்க, ஆண்டவர் அவனை சந்திக்க வரார், அவர்கிட்ட அழல, ராகேல பார்த்ததும் ஓன்னு போய். சிலர் அப்படிதான். ஒரு மாற்றம் வந்தா யாக்கோபுக்கு இல்லை. ஆனா யாபோக்காற்றின் கரையில ஆண்டவர்கிட்ட அழுத போது அவனை கர்த்தர் இஸ்ரவேலை மாற்றினார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவம் யாக்கோவே அவரா வந்து அறிமுகப்படுத்துகிறார். உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அப்படியே ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே, ஆமீன் போட்டு போற. ராகையில பார்த்தது ஓடி போய் கட்டி பிடிச்சு ஓன்னு அழுக. அவளுக்குன்னு தெரியாது யாரு. உங்க அப்பாக்க சிஸ்டருடைய பையன். எங்க அப்பாவுக்கு சிஸ்டர் உண்டா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் அதே யாக்கோபு 20 வருடம் கழித்து யாபோக்காற்றின் கரையில் அவர்கிட்ட அழுறான். லைஃபே சேஞ்ச் ஆயிட்டு. லைஃப் அபயம் எடுக்கிறான், கெஞ்சுறான், கத்துறான். ஆமென். வெளியே அமைதியாயிருங்க. ஏன்னா நெருக்கப்படுறது நீங்க. பரலோகம், கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, செம்மையானவனை அவருடைய முகம் அவன் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த 600 பேர் கூட்டத்தில் அவங்க கல் எடுத்தாங்க, அதை தாவீதை பார்த்துட்டே இருக்கிறார். என் தாவீது என்ன செய்ய போறான்? அப்படி வரும்போது ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு. ஆட்டோ கூட எங்க போனா சர்ச்சில் போய் விழுந்து கிடக்கணும். எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் கதறணும். அன்னைக்கு ஒரு சகோதரர் அப்படி விறுவிறுன்னு மேலே போனார். சர்ச்சில் கீழே நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. என்ன பிரதர்? எல்லாத்தையும் கொட்டி தீத்தாச்சு. ரைட், நான் போயிட்டு வரேன். ஹல்லேலூயா. அமைதியாயிரணும், அறிக்கையிடணும். பாருங்க ஆண்டவரே, என்னை அறிவார் ஒருத்தரும் கிடையாது. இதை வந்து வேற யார்ட்டையும் சொல்லல தாவீது. கெபியில இருந்து, வீட்டில இருந்து மீகால்கிட்ட சொல்லல, அரண்மனையில இருந்து சவுல்கிட்ட சொல்லல, கெபியில இருந்து இயேசுட்ட. ஆமென். அந்த தாவீது, அமைதியா இருந்த தாவீது, அறிக்கையிட்ட தாவீது இப்ப அபயமிடுறான், கத்துறான். எனக்கு இறங்கும் என்ற வார்த்தை பலமுறை தாவீது பயன்படுத்துகிறான். கத்துறான். தாவீது கத்துனதும் சங்கீதம் 18:6 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்.
அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. 7வது வசனம், அப்பொழுது பூமி அசைந்தது, அவர் கோபம் கொண்டபடியால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கோபம் கொண்டபடியால். 13வது வசனம், கர்த்தர் வானங்களிலே குமுறினார். இங்க நான் கத்துனா பரலோகத்திலிருந்து அவர் கத்துவார். ஆமென் ஆமென். ராலா மாதோரோ ஷேரே மாம்ரோலா கதடரா. ஆமென் ஆமென் ஹalleluya. அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து 16 ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை மிகவும் நெருக்கப்பட்டேனே, அது நடுவில் இருந்து என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு, எல்லாரும் இந்த வார்த்தை கர்த்தரோ எனக்கு, இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். 19வது வசனம், அவர் விசாலமான, எல்லாரும் சொல்லுங்க, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, அடுத்த வார்த்தை, என்மேல் பிரியமாயிருந்தபடியா, என்மேல் பிரியமாயிருந்தபடியா என்னை தப்புவித்தார். என்மேல். அப்ப ஏன் நான் எல்லாரும் பேசுறது மாதிரி பேசக்கூடாது? அவர் என்மேல் எப்படி இருக்கிறார்? நான் ஏன் வேற யார்கிட்டையும் போய் அறிக்கை செய்யக்கூடாது? அவர் என்மேல் என்ன எப்படி இருக்கிறார்? பார்க்கிறார். என் பிள்ளை பாரு, யார்கிட்ட எல்லாரும் பேசுனாங்க, அமைதியா என் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருந்துட்டு அறிக்கையிடுறான், அபயமிடுறான். அவர் குமுறினாராம், அவரால் தாங்க முடியல. ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட அழுவதுக்கு பதிலாக இன்னொரு ஆள்கிட்ட போய் அழுறேன்னா நான் என்ன சொல்றேன்னா, என் கண்ணீரை துடைக்கிறது ஆண்டவர் இல்லை என்பதை எல்லாம் நான் சொல்லுகிறேன். அமைதியா இருங்க மற்றவங்க முன்னாடி. ஏனென்றால் உங்கள் பேச்சிலே அகப்படுத்த சத்ரு வலை விரித்து காத்திருக்கிறார். என்னெல்லாம் தோணுதோ ஆண்டவர் சமத்தில் அறிக்கை எடுங்க. தாவீது சொன்னதெல்லாம் ஒரு ஜெபமாய் கோர்வையா சொல்ல முடியாது. மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். என் மனசை, என் இருதயத்தை நான் ஊட்டணும். அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றது, எல்லாத்தையும் சொல்றது. பாருங்க ஆண்டவரே, நீங்க பார்க்க தானே ஒரு செய்றீங்க. நம்ம ஜெபம்னாலே நம்ம டோன்லாம் மாறுது இல்ல. காமனா பேசும்போது அது ஒரு ஒழுங்கு அழகு, நம்ம டோன்லாம் மாறுது. நல்லா பேசிட்டு இருப்பா, ஜெபம் பரிசுத்த பிதாவே அப்படின்னு எங்க இருந்து வருது இந்த டோன்? ஆண்டவரே பயங்காட்டுறது. நம்ம தேவ சமூகத்துல நல்ல நார்மலா மனம் திறந்து பேசணும். மனம் திறந்து, இதுதான் ஆண்டவர் விரும்புறார். அதான் அறிக்கையிட்டே சொல்லிட்டே இருந்தேன். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, நான் வெளிப்படுத்திட்டே இருந்தேன். நான் எதனால நெருக்கப்படுறேன் எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்திட்டே இருந்தேன். அறிக்கையிட்டு ஆமேன் போடாம சொல்லிட்டு அப்படியே கையை உயர்த்தி அபயமிடுறார். அப்பா, எனக்கு உங்களை விட்ட யார் ஆண்டவரே? நீங்க தானப்ப, நீங்க தான் ஏதாவது. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறார். அறிக்கையிட்டதை கேட்டார், அபயமிட்டதும் கர்த்தர் குமரிட்டார். கர்த்தர் குமரிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தாவீதினுடைய சாட்சி என்ன? சங்கீதம் 54:7 வாசித்து செபிக்க போகிறோம். சங்கீதம் 54:7. அவர், நான் யாரிடத்தில் அபயமிட்டேனோ அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென். 129 ஒன்றை வாசித்தோமே. சிறு வயது துவங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். 129 2ஐயும் வாசித்தால் அநேகந்தரம் என்னை
நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். நல்ல கரங்களை தட்டி. நெருக்கத்தின் மத்தியிலே வாழுகிற சகோதரா சகோதரி, நெருக்கப்படுகிறது உண்மைதான். ஆனால் அவர்கள் மேற்கொண்டால் இன்னைக்கு நீங்க இங்க இருக்க முடியாது. தாவீதுக்கு தேவ சமூகத்தில் இருந்திருக்க முடியாது. இன்னும் நெருக்கம் இருக்கிறது, ஆனா மேற்கொள்ளலனா கர்த்தர் உங்களை மேற்கொள்ளும்படிக்கு உங்கள் தீபத்தை அணையாமல் கிருபையாய் காத்து வருகிறார். சங்கீதம் 54:7 தாவீதினுடைய சாட்சியாய் இருக்கிறது போல உங்கள் வாழ்க்கையிலும் சங்கீதம் 54:7 இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விதைக்கிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, அன்று உங்களை கர்த்தர் சொல்ல வைக்க போகிறார். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஷலபா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில சங்கீதம் 54:7 ஷேராம் ப்ரோ ஷேரே. எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, எல்லா நெருக்கத்தையும் நீக்கி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, ஓ இயேசுவின் நாமத்திலே உடைய பிள்ளைகள் எந்தெந்த பகுதியிலே, எந்தெந்த நிலையிலே யார் யாரால் நெருக்கப்படுகிறார்களோ, மிகவும் நெருக்கப்படுகிறார்களோ, அந்த எல்லா நெருக்கத்தை நீக்கி நீர் விடுவிக்க போகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ் நேம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சங்கீதம் எல்லாம் உங்க தலையில உங்க இடது கை எப்படி வச்சுட்டு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. சங்கீதம் 54:7 என் சாட்சியாய் மாற போகிறது. சங்கீதம் 54:7 என் சாட்சியாய் மாற போகிறது. இயேசுவின் நாமத்திலே ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான். எழுந்து நிற்க முடிந்தவங்க மற்றவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ரே மம்ரா லா மம்ரோ ஷேகா மம்ரா. உம்மை தான், உம்மை. ஆண்டவர் நோக்கி அபயமிடு சகோதரா, அபயமிடு சகோதரி. ஆமென். அபயமிடுங்க, கதறுங்க, நோக்கி கூப்பிடுங்க. நோக்கி அபயமிடுங்க. நீங்க தான் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான், நீங்க தான். ஆமென், ஆமென். என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய, நீங்க சொன்ன, நீங்க சொன்ன உங்க முகத்தையே, உங்க முகத்தையே கர்த்தரை நோக்கி அபயமிடுங்கள். அற்புதம் செய்யுங்கப்பா. ஏசப்பா, 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 ஏசப்பா. இயேசுவே இறங்கும் ஆண்டவர், இறங்கும் ஆண்டவர். ரீலகமம் ரோஷேலமம் ராதனலரே ரீகந்தரா லடாலரே ரீமம் ரோஷேமம் ரோலம் ரோதனரா. ஜீசஸ், 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 ஜீசஸ். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே முடிந்த 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தினால் நீங்க ரொம்ப நெருக்கப்படுறீங்க, ஆண்டவரை நோக்கி அபயமிடுங்க. ஆண்டவரை, இதனால நான் ரொம்ப நெருக்கப்படுறேன்ப்பா. நீங்க தானப்பா எனக்கு தஞ்சம், நீங்க தானப்பா எனக்கு மறைவிடம். இன்னைக்கு நோக்கி அபயமிடுகிற சகோதரி, சகோதரன், உன்னை விசாலத்துல கொண்டு வந்து வைப்பான்.
2 கரங்கள் அப்படி உயர்த்து. ஆண்டவரே, இதனால நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன். உங்களுக்கு தெரியும் அல்லவா? தேவனை நோக்கி அபயமிடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உங்க கண்ணீரை ஊற்றுங்க, உங்க இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தர் கேட்கிறா, கர்த்தர் பார்க்கிறா, கர்த்தர் பார்க்கிறா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரர், உன் தேவனை நோக்கி அபயமிடு, உன் தேவனை நோக்கி அபயமிடு. உனக்காய் அவர் நிச்சயமாய் கிரியை செய்வார். ஆண்டவர் சங்கீதம் 54:7 உங்களையும் சொல்ல வைப்பார், உங்களையும் சொல்ல வைப்பார். சிறு வயதிலிருந்து அநேகந்தர நெருக்கப்பட்ட அதே தாவீதை கொண்டு கர்த்தர் என் எல்லா நெருக்கத்தை நீக்கி விடுவித்தார் என்று சொல்ல வைத்தது போல பல சூழ்நிலையில மனிதர்களால, உறவுகளால, சூழ்நிலைகளால, மற்ற காரியங்களால நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சங்கீதம் 54:7 சாட்சியாய் சொல்ல வைப்பார். என் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. விசுவாசத்தோடு சங்கீதம் 54:7 உடைய பிள்ளைங்க மேல விதைக்கிறேன், பிள்ளைங்க மேல விதைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்பது இந்த பிள்ளைகளுடைய சாட்சியாவதாக. என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது என்பது பிள்ளைகளுடைய சாட்சியாவதாக. glory glory. அப்படியே செய்து சாட்சியா நிறுத்துக்கப்பா, சாட்சியா நிறுத்துக்கப்பா. நீங்க தான் ஜீசஸ். அப்பா அப்பா, ரொம்ப கிரிட்டிக்கல் நிலையில இருக்கிறாங்க, மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில. வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க. தூக்கி எடுத்துருங்க அப்பா. ஒரு அலபார் கர்த்தர் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டு என் சத்தம் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தர் குமரினா என்னை தூக்கி விட்டா, விசாலமான இடத்துல கொண்டு வந்து ஓ ரலபதுட ரபா சேரபாலகரா அந்தராலராடராலரா ரிமரோல ரபா சந்தரபா கரபலரா உடரா சந்தரேலரா. பிள்ளைங்க மேல இரக்கம், அற்புதம் செய்யுங்கப்பா. ஜீசஸ் ஜீசஸ் glory la rabadara la ridara la radara bakarabala yesapa odusuyugappa வாழ்க்கையில வைத்தா நம்பியிருப்போ இயேசுவே சில உள்ளங்க கதறாங்க, என்னைக்குப்பா எனக்கு விடுதலை கிடைக்கும், என்னைக்குப்பா விசாலத்துல என் குடும்பத்தை கொண்டு வந்து வைக்க போறீங்க. கர்த்தர் என் மேல் பிரியமா இருந்தபடியா அநேக நெருக்கம் வந்தது உண்மைதான் சகோதரா. அவங்க மேற்கொள்ள விடல, மேற்கொண்டிருந்தா இன்னைக்கு இல்ல. அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல்
இதுவரைக்கும் சாட்சி என்ன? சிறு வயது தொடங்கி என்னை நெருக்குனாங்க. ஓகே, அடுத்த சாட்சி என்னை இதுவரை மேற்கொள்ளல. அடுத்த சாட்சி, அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? சங்கீதம் 57 நான் சாட்சியாய் சொல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். ரிபலா தடரா மகரா ஷேரபலா ரதலரா ஓ ரபலா ரதலரா. ஆவியானவர் கிரியை செய்கிறதற்காக, ஓ ஜீசஸ் 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 தோ ரிபலரா ஷேரே மம்ரோ தனலரா ரீகலமா துடரபலா அந்தரா லகடரா ஷேரபலா பதுடரபா. எல்லா நெருக்கத்தை நீக்கி எந்த பகுதியில ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். Thank you Holy Spirit. இந்த பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். நல்ல தகப்பன இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த பிரசன்னத்தில் எங்களை கொண்டு வந்தீர், எங்களோடு இடைப்பட்டீங்க, பேசுறீங்க. நன்றி அப்பா. ஆமா, நாங்க மற்றவங்க முன்னாடி நெருக்கப்படுகிற காலத்தில் அமைதியா இருக்கு எங்களுக்கு கிருபை தார். நாங்க பதறி கூட தெரியாம கூட உமக்கு பிரியமில்லாத வார்த்தையை விட்டுறக்கூடாதுப்பா. இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப பலவீனர்கள் என்பதை நீர் அறிவீரப்பா. கிருபை தார். தாவீதை போல உங்க சமூகத்திலேயே அறிக்கை செய்யவும், உங்க சமூகத்தில் அபயமிடவும், அபயமிட கிருபை தாங்கப்பா. நீர் கிருபை தார். நீங்க நடத்து ஆண்டவரே. சங்கீதம் 57 54:7 அப்பா, எல்லாரும் மேலேயும் விதைக்கிறேன்ப்பா. உங்களை நம்பி விதைக்கிறேன்ப்பா. 100 மடங்கு பலன், 100 மடங்கு பலன் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காண பண்ணுங்கப்பா, காண பண்ணுங்கப்பா. குடும்பமா சொல்லட்டும், எல்லா நெருக்கத்தையும் நீக்கி எங்களை விடுவித்தார், என்னை விடுவித்தார். பிள்ளைங்க வாய் திறந்து இந்த சாட்சியை சொல்லும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.